யூனிட்ல நடந்த டெஸ்ட் 28 ஆன்சர் இதை இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன் X to Y, சரிங்களா, அதாவது எக்ஸ்ங்கிற ஒரு ரியாக்டன்ட் என்னவா மாறுது அப்படின்னா ஒய்ங்கிற ப்ராடக்டா மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இன்க்ரீஸ்ட் பை த ஃபேக்டர் 4, சரிங்களா. ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது எப்போ அப்படின்னா when the concentration of X is increased by 2 times. பாருங்க நம்மளுக்கு இருக்க ரியாக்டன்ட் ஒன்னே ஒன்று தான், இதோட ரேட் வந்து எப்படி ஆகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா ரேட்டோட எத்தனை டைம்ஸ் ஆகுது அப்படின்னா 4 டைம்ஸ் ஆகுது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூவை 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது, சரிங்களா. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின், சரிங்களா. அப்போ 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என்ன, எது போட்டா உங்களுக்கு ரெண்டோட வேல்யூ ஈக்குவல் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 4, இந்த சைடுல 4 இருக்கு. அப்போ 2 பவர் 2 ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ் தான் வர முடியும். அப்போ ஏன்னா 4 ரெண்டோட பேஸ் 2 ஈக்குவலா இருந்தா தான் பவர் 2 ஈக்குவலா இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு இதோட ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும், சரிங்களா, கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு. இப்போ ஆன்சர் பார்த்தோம்னா பி ஆப்ஷன். சோ பாருங்க இதே மாதிரி டெஸ்ட் 27ல இதே மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியறதுக்காக தான் இந்த क्वेश्चन கேட்டிருக்கு. சரிங்க, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அங்க ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் NO2 ன்னு கேட்டிருந்துச்சு. இங்க பாருங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு, சரிங்களா. அப்ப ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னா ரேட் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம எழுதிக்கணும். சோ ரேட் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னா இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி NO2க்கு முன்னாடி பாருங்க மோல் வேல்யூ 4 இருக்கு. சோ 1/4, சரிங்களா, இன்டு சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் NO2 டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். அப்படி பாத்தீங்க அப்படின்னா 1/4 இன்டு, சரிங்களா, சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் NO2 வந்து பாத்தீங்கன்னா 20 இன்டூ 10⁻³ சொல்லியிருக்காங்க, சரிங்களா. பாருங்க அதோட வேல்யூ மோல் பர் லிட்டர்ல சொல்லியிருக்காங்க. டிவைடட் பை டைம் டேக்கன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சோ 4 இன்டூ 5 4 5 20, மேலே 20 தான் இருக்கு. சோ ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா மீதி இருக்கிறது 1 இன்டூ 10⁻³ சரிங்களா. அப்ப நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா சோ சி ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. சோ ஆன்சர் சி. பாருங்க the value of activation energy can be found from one of the following plots, சரிங்களா. சோ இந்த எந்த பிளாட்ல இருந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி கிளர்வுறு ஆற்றலோட மதிப்பு கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கணும். சோ அர்ஹினியஸ் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய அர்ஹினியஸ் ஈக்குவேஷனை லாக் எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல தான் நம்மளுக்கு கிடைக்கணும். சோ நம்மளுக்கு பார்த்தோம்னா k ஈக்குவல் டு a இன்டூ e பவர் மைனஸ் EA பை RT, சரிங்களா. அப்ப இதுல லாக் எடுக்கும்போது பார்த்தோம்னா ln ஆஃப் k ஈக்குவல் டு ln ஆஃப் a மைனஸ் EA பை RT, சரிங்களா. சோ இதை நம்ம y ஈக்குவல் டு mx பிளஸ் c அந்த கான்செப்ட்ல நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சோ நம்மளுக்கு CMX, சரிங்களா. சோ y ஈக்குவல் டு mx பிளஸ் c ஃபார்மட்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது y ஆக்சிஸ், சரிங்களா. இதுல வர 1/t, சரிங்களா, இது x ஆக்சிஸ், சரிங்களா. இதோட ஸ்லோப் தான் நம்மளுக்கு தேவையான ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார்முலா கொடுக்கும். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா B. பாருங்க for a first order reaction the time required for 99.9% of the reaction to takes place. அதாவது இது நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது, சரிங்களா. T1/2, அதாவது 99.9% ஒரு ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா அது கான்ஸ்டன்டா எத்தனை நம்பருக்கு அது ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 10 T-ஹாப்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும், சரிங்களா. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ரிலேஷன், சரிங்களா. அப்ப அந்த பேஸ் பண்ணி இருக்க ரியாக்ஷன் ரெப்ரசன்டேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல 100 டைம்ஸ் இருக்கு, அது இல்லாம இங்க பாருங்க 2/3 இருக்கு. அந்த மாதிரி இருக்க கூடாது. நம்மளுக்கு எந்த சைடுல என்ன இருக்கணும்னா T-ஹாஃப் இருக்கணும், முன்னாடி எத்தனை இருக்கணும்னா 10 டைம்ஸ் இருக்கணும். பாருங்க 10 டைம்ஸ், சோ ஹாஃப் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்கு. நம்மளுக்கு தேவையான ரியாக்ஷன் ஆன்சர் பார்த்தோம்னா பி ஆப்ஷன். மத்த ஆப்ஷன் எல்லாம் பாருங்க இங்க 1/4 இருக்குது, இங்க ஹாஃப் இருந்தாலும் இங்க முன்னாடி 20 டைம்ஸ் இருக்குது. அப்ப இதை எலிமினேட் பண்ணலாம். இங்க 10 டைம்ஸ் இருந்தாலும் இங்க 1/4 இருக்குது. சோ அப்ப இதையும் எலிமினேட் பண்ணலாம். 100 டைம்ஸ் இருக்குது, அதே மாதிரி இங்க 2/3 இருக்குது. சோ அப்ப இதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணலாம். நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆன்சர் பி. பாருங்க இந்த given graph T1/2 of a reactant R changes with the initial concentration, சரிங்களா. சோ இந்த ரிலேஷன்ஷிப் இந்த இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த T1/2க்கு இடைப்பட்ட இருக்க ரிலேஷன்ஷிப் தான் தெரியணும். 1/k இன்டூ A0 பவர் n-1, சரிங்களா. இந்த n-1ஓட வேல்யூ வச்சு தான் இந்த கிராஃப் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்க வெறும் இதுக்கு பவர் எந்த வேல்யூமே இல்ல, 1/A0 அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த பவரும் இல்ல, சரிங்களா. அப்ப இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா A0ஓட பவர் பாத்தீங்க அப்படின்னா 1 தான் இருக்கு, 1 ஈக்குவல் டு n-1, சரிங்களா. அப்படி கம்பேர் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா சோ இந்த -1 இந்த சைடு போகும்போது 1 + 1 ஈக்குவல் டு n, சரிங்களா. அப்ப n ஈக்குவல் டு 2, சரிங்களா. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் ஆர்டர் பாத்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது தெரியும். Zero order reaction has a rate constant k equal to
ஒரு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு ரேட் கான்ஸ்டன்ட், அதாவது வினைவேக மாறிலியோட மதிப்பு கொடுத்திருக்காங்க. அது வந்து 0.02 மோலாரிட்டி பெர் செகண்ட் சொல்லியிருக்காங்க ஃபார் த டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ. அதாவது ஏ எந்த அளவுக்கு குறையுது, அந்த ரியாக்டன் குறையிறதோட ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. What will be the concentration of A after 15 seconds if the initial concentration is 0.50 molarity? சரிங்களா, ஒரு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு பூஜ்ய வகை வினைனா அதுக்கான கேக்கான ஃபார்முலா பாருங்க, R0 minus R divided by T. சரிங்களா, இந்த கிவன் ரியாக்ஷன்ல R0 ஓட வேல்யூ பாருங்க, இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆரம்ப செறிவா எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0.50 மோலாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சோ 0.50 மோலாரிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு அடுத்தது வந்து K ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 0.025 மோலாரிட்டி பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிருக்காங்க இங்க. சரிங்களா, அப்ப இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு T ஓட வேல்யூ அதே மாதிரி பார்த்தோம்னா 15 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அப்ப அன்னோனா இருக்கிறது பார்த்தோம்னா ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் R தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்ப K ஓட வேல்யூ 0.025 ஈக்குவல் டு இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் 0.50 மைனஸ் R டிவைடட் பை 15. அப்படி பாத்தீங்க அப்படின்னா so 0.025 into 15 equal to 0.5 minus R கிடைக்குது. so இந்த வேல்யூ நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.375 equal to 0.5 minus R கிடைக்குது. சரிங்களா, சோ இப்போ நமக்கு வேணுங்கிறது R ஓட வேல்யூ தான் வேணும். அப்ப இந்த பிளஸ் 0.375 அந்த சைடு போச்சு அப்படின்னா R equal to 0.5 minus 50 minus 0.375 வரும். சோ இதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா R equal to 0.125 molarity. so ஆன்சர் டி ஆப்ஷன்ல இருக்கு. சோ ஆன்சர் ரெக்கார்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா டி. பாருங்க இந்த கிராஃப் பாருங்க, ஃபார் a first order reaction a plot of log a minus x, அதாவது a minus xங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஃபைனல் கான்சென்ட்ரேஷனை குறிக்குது. ஏங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா மைனஸ் எக்ஸ்ங்கிறது உங்களுக்கு அது எவ்வளவு கன்சியூம் ஆச்சு அப்படிங்கிறது குறிக்குது. சோ அப்போ உங்களுக்கு ரியாக்ஷன் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லாக் ஆஃப் ஆர் அல்லது a மைனஸ் எக்ஸ் நீங்க கொடுத்துருக்க ஃபார்முலா வச்சுக்கிட்டோம்னா கம்பாரிசன் எது கூட பண்றாங்க அப்படின்னா டைம் கூட பண்றாங்க. அப்ப கிடைக்கக்கூடிய நெகட்டிவ் ஸ்லோப் தான் கிடைச்சிருக்கும். நம்மளுக்கு நெகட்டிவ் ஸ்லோப்போட ஆன்சர் தான் கேட்கறாங்க. அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், நெகட்டிவ் ஸ்லோப் ஈக்குவல் டு k by 2.303 அப்படிங்கறத நம்மளுக்கு தேவையான ஆன்சர். சோ ஆன்சர் ஏ ஆப்ஷன்ல இருக்கு. பாருங்க, a graph plotted between log k versus 1 by t for calculating the activation energy. so இதுவும் அதே மாதிரியான அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன்ல கிடைக்கக்கூடிய பிளாட் தான். சரிங்களா, இதுல கிடைக்கக்கூடிய பிளாட் எது சரியானதுன்னு பார்த்தோம்னா பிங்கிற பிளாட் தான் சரி. சரிங்களா, ஏன்னா இதுல நெகட்டிவ் ஸ்லோப் வரும். நெகட்டிவ் ஸ்லோப் ஈக்குவல் டு உங்களுக்கு EA by R அப்படிங்கிற வேல்யூ வரும். அல்லது நீங்க வெறும் ஸ்லோப்னு பாக்குறீங்க அப்படின்னா ஒரு மைனஸ் வேல்யூ வரும். அது இந்த ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு டவுன்வர்ட்ஸ்ல போறதை குறிக்கக்கூடியது. சரிங்களா, சோ மைனஸ் EA by R ஆன்சர் பி ஆப்ஷன். பாருங்க, half life period for the first order reaction is 693 seconds. The rate constant of the reaction would be, so ஒரு half life ஒரு first order reaction ஓட t half ஓட வேல்யூ half life period ஓட டைம் சொல்லிருக்காங்க, அது 693 செகண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. அப்ப t1 by 2 equal to 693 செகண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன பண்ண சொல்லிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரிங்களா, நம்மளுக்கு பாருங்க இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இனிஷியல் கான்சென்ட்ரேஷனை பேஸ் பண்ணி என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா ரேட் கான்ஸ்டன்ட் இருக்காது. சரிங்களா, அதாவது டி ஹாஃப் வந்து இருக்காது. அதனால அந்த ஃபார்முலா உங்களுக்கு வந்து டி ஹாஃப் பேஸ் பண்ணி சொல்லும் போது வந்து R0 தேவையில்லை. சோ ஃபார்முலா இதுதான். அப்ப t1 by 2 equal to 0.693 by k. சரிங்களா, நம்மளுக்கு தேவையானது k அப்படின்னா நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிலேஷன்ஷிப் மாத்திக்கலாம். 0.69 divided by 693 செகண்ட்ஸ். ஏன்னா டி ஹாஃப் ஓட வேல்யூ பாருங்க 693 செகண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. சோ அப்ப இது அடிச்சோம் அப்படின்னா இதோட 1000 டைம்ஸ் தான் இது. சரிங்களா, 1000ங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 10^3 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 10^3 மேல போச்சு அப்படின்னா உங்களுக்கு 10^-3 அல்லது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 0.001 அப்படின்னு நம்ம சொல்லலாம் பெர் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பெர் செகண்ட். சோ ஆன்சர் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சி ஆப்ஷன்ல இருக்கு. ஃபார் த ரியாக்ஷன் பாருங்க, இது உங்களுக்கு ஆர்டர் கண்டுபிடிக்கிற ரியாக்ஷன் தான். உங்களுக்கு ரேட் ஈக்குவேஷன் கொடுக்காம இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க ஆர்டரை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுல பாருங்க உங்களுக்கு 3 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்சர்வேஷன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் நீங்க ரேட்டா எக்ஸ்பிரஸ் பண்றீங்க அப்படின்னா ரேட் ஈக்குவல் டு k இன்டூ ஏ பி இந்த மாதிரி ஃபார்முட்ல நீங்க ஒவ்வொரு ஈக்குவேஷன் எழுதி பாருங்க, இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. சரிங்களா, அப்ப ரேட் 1 rate 2 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் rate 2 divided by rate 1 equal to k divided by k, ரெண்டுலயும் k தான் வரும். சரிங்களா, a இதுல a ஓட வேல்யூ பாருங்க 0.1. சரிங்களா, 0.10 divided by
0.10 ரெண்டோட பவருமே என்னது அப்படின்னா எக்ஸ். சரிங்களா, ரெண்டோட வேல்யூ ஈக்குவலா இருக்கு. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்க வேல்யூ பாருங்க, இந்த சைட்ல 0.020 டிவைடட் பை 0.01. இதுக்கு பவர்ல என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டுக்கு ஒய் இருக்கு. அப்ப காமனா ஒரு ஒய் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுலயும் பாருங்க ரேட்டோட வேல்யூ பாருங்க 5 2.5. ஸோ 5 டிவைட் பை 2.5 ரெண்டு அடிச்சிங்க அப்படின்னா 2. சரிங்களா, அப்ப 2 ஈக்குவல் டு இந்த சைடுல பாருங்க இது 1 கே கேன்சல். அப்ப மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இதை அடிச்சிங்க அப்படின்னா இதோட 2 டைம்ஸ் இது. சரிங்களா, அப்ப 2 பவர் ஒய்னு இருக்கும். சரிங்களா, அப்ப இதோட வேல்யூ ரெண்டு பேஸ் ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா பவர் ரெண்டு ஈக்குவலா இருக்கும். அப்ப ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 1. சரிங்களா, அப்ப பி ஓட கோஎஃபிஷியன்ட் நீங்க என்னன்னு கிடைச்சிருச்சு அப்படின்னா 1. சரிங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ரெண்டு இடத்துல நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு. இன்னொரு ஸ்டெப்பையும் நம்ம அடுத்து கண்டுபிடிச்சாகணும். ஸோ அப்ப ரேட் 3 எடுத்துக்கலாம். சரிங்களா, ரேட் 3 டிவைடட் பை ரேட் 2 ஈக்குவல் டு அதே சேம் தான் k டிவைடட் பை k. இந்த சைடுல பாத்தீங்கன்னா ரேட் 3 ஓட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 45 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு இந்த சைடுல வந்து a ஓட கான்ஸ்டன்ட் ஃபேக்டர்ஸ் பாருங்க. a ஓடது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு 0.03 இருக்கு. 0.03 டிவைடட் பை 0.01. சரிங்களா, ரெண்டோட பவர்லயும் எக்ஸ் தான் இருக்கு. சரிங்களா, இன்டு பி ஓட ஃபேக்டர் பாத்தீங்க அப்படின்னா 0.2, அதுவும் 0.2. 0.02 டிவைடட் பை 0.02. சரிங்களா, ரெண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா, எதோட 1க்கு எந்த பவர் இருந்தாலும் அதோட வேல்யூ 1 தான். சரிங்களா, இதை அடிச்சோம்னா 3 டைம்ஸ் வரும். சரிங்களா, கே கேன்சல். சரிங்களா, அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதை அடிச்சோம்னா 5 9 சார் 45. ஸோ 9 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 பவர் எக்ஸ். சரிங்களா, இந்த 9 3 பவர் பேஸ் மாத்துறீங்க அப்படின்னா 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ஈக்குவல் அப்படின்னா பவர் ரெண்டு ஈக்குவல். அப்போ x ஈக்குவல் டு 2. அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்னா k இன்டு a ஸ்கொயர் இன்டு b அப்படிங்கிற ஃபார்முலா தான் இருக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஏ ஆப்ஷன்ல சரியா இருக்கு. ஸோ ஆன்சர் ஏ. ஸோ இது டெஸ்ட் 28ல இருக்க ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இருக்க 29 டெஸ்ட் 29ஓட ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.